சோசா அண்ணே ஓகேவா? உடனே அண்ணே முடிஞ்சிருச்சா? கொஞ்சம் கரகரன்னா இருக்கு, கரகர பிரியாவா இருக்கு. என்ன பண்றது, கிளைமேட் அப்படி இருக்கு. தமிழ்நாடே அப்படிதான் இருக்கு. போயிடலாம் இருப்போம். சரி, ஓகே, முதல் செக்மெண்ட்டுக்குள்ள போயிடலாம். நாகப்பதினியா அண்ணே, மிஸ்டர் மேடினே. மேடியா? ஆமாண்ணே. மாதவன் எத்தனை படம்? 6, 7, 8, 9, 10. சொல்லுங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான். ஏன்டா? ஆமாங்கண்ணா, போதும். நான் கொஞ்சம் அதிகமாக பேசுறது வேணாம் முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப நல்லவன் போல பேசாங்க, எரிச்சலா இருக்கு. உங்களை பத்தி எனக்கு எல்லாம் தெரியும். மின்னலே, ஜே, குரு, ஆர்யா, ராக்கெட்ரி, நிசப்தம், இறுதி சுற்று, நலத்தமையந்தி, அலைப்பாயுதே. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிருச்சா? ஆமா, 22 போயிருச்சு. 9 படம் தான் வந்திருக்கா? எல்லாத்தையும் பொறுத்துக்கு நான் காந்தியும் இல்ல, கர்த்தரும் இல்ல, அந்த புனிதமான புத்தரும் இல்ல, மனுஷன். பிரபு இளைய திலகம் பிரபு. இவங்க 2 பேரும் சேர்ந்து படம் நடிச்சிருக்காங்களா? இல்லடா, அன்பே சேர்த்து விட்டேன்டா. ஆரியாவை சொல்றாரு, அன்பே சிவத்தை சொல்ல மாட்டாரு பாருங்களேன். நலத்தமையந்தி தான் வந்துச்சு. சரி விடுங்க, உங்க பொழப்ப கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. இளைய திலகம் பிரபு எத்தனை படம்? 6 படம், 7 படம், 8, 9. சொல்லுங்கண்ணே. டேய், ஆமாங்கண்ணா. ஒன்னு நானும் ஒன்னு நீதான். 10 எடுத்துக்க. 10 எடுத்துக்கவா? ஆமா. இவரே முடிவு பண்றாரு. 10 எடுத்துக்கடா. என்னடா என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அப்படியே அமைக்க தூக்கி விட்டு எறிஞ்சிருவேன் நாரப்பட. சரி, ரைட், வாங்க போலாமா? ஸ்டார்ட்டா? 3, 2, 1 கோ. சந்திரமுகி, தர்மத்தின் தலைவன், அப்புறம் சங்கிலி, அயன், தாமிரபரணி, அப்புறம் மிரட்டல், அப்புறம் 3, காத்துவாக்குல 2 காதல், ஆடுபுலி. பிரபு ஐயா, ஆடுபுலி. அதேதான், நானும் 10 சொல்லி 9, நீங்க 10 சொல்லி 9. வேற ஏதோ ஒரு படத்துல பீரியட் கெட்டப்ல பிரபு நான் பார்த்த மாதிரி ஞாபகமா இருக்கு. என்ன படம் தான் எனக்கு தெரியல. பொன்னியின் செல்வன். மணி பசிக்குது மணி. ஆமாடே, ஆர்கானிக். ஆமா, எந்த ஒரு படத்துல ஒரு பீரியட். ஆக்சுவலி எனக்கு ஞாபகம் பீரியட் படம்ன்றது ஞாபகம் பொன்னியின் செல்வன் கிடையாது. அப்புறம் சந்திரமுகி தான். அந்த ரஜினி வரும்போது சின்னதா ஒண்ணு பண்ணுவார்ல அமைச்சரா, அதுதான் ஞாபகம். பட் பொன்னியின் செல்வன் கூட்டு வந்தேன். அது அமைச்சரா இருக்கு, லைட்டா பிரபு மாதிரி இருப்பாரு. அவர் பிரபு கிடையாது. அவரே அங்க இருக்க போறாரு. அவருக்கு க்ளோஸ் அப் வச்சிருக்காரு பி வாசு. பிரபுலாம் இல்லடா, நீ வேற. சின்ன ஒரு ரியாக்ஷன் வேற கொடுப்பாரு. சரி, அடுத்த செக்மெண்ட்டுக்குள்ள போறோம். நெஞ்சிலே உன்ன நான் சுமப்பேன், விண்ணிலே நித்தம் நான் பறப்பேன், பூமியே என்ன சுத்துதையா, கண்களும் தானா சொக்குதையா. அவ்வளவுதான், சிம்பிளா இருக்கு, ஆனா ரொம்ப அழகா இருக்கு. நல்லா தெரிஞ்ச பாட்டு தான். ரொம்ப தெரிஞ்ச பாட்டு தாங்க. ஆமாங்க. யாரு ஹீரோ? சரி, போயிடலாமா? போயிடலாம். தனுஷ். இன்னொரு குழு சொல்லவா? இளையராஜா பாடியிருப்பாரு, இசை ஞானி, மேஸ்ட்ரோ. அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இளையராஜா பாடினது மாரி 2வா? அப்படி பிடிச்சாரு பார்த்தீங்களா? ஏன்னா அந்த பாட்டு நான் அவ்வளோவா இது பண்ணதே இல்லை, கேட்டதே இல்லை. சொல்லுங்க. அதான் மாரி 2 தான். அந்த பாட்டு தானே? அந்த பாட்டு மாரி 2 இளையராஜா பண்ண பாட்டு. சாய்புல தூக்கிட்டே போவாப்ல. வெரி குட், அதே பாட்டு தான். மாரிஸ் ஆனந்தி. ஆமா, அந்த பாட்டு பேரு. எப்படி ஒரு பாடு? இந்த வரி எப்படி ஒரு பாடு? நெஞ்சிலே ஒன்ன நான் சுமப்பேன், விண்ணிலே நித்தம் நான் பறப்பேன், பூமியே என்ன சுத்துதையா, கண்களும் தானா சொக்குதையா. இப்போ வாங்க போவோம்மா. சரி, சாரி,
இந்த பாடல் எனக்கு தெரியும், அந்த பாட்டை நான் கேட்டதில்ல. உண்மை அதுல வருமானே, ஜோரா நட போட்டு வாயா என்னோட வீரா. அந்த ஹூக் இதெல்லாம் கேட்டிருக்கேன். இப்படிதானே என்னை மாட்டி விடுறீங்க. ரீல்ல கேட்டது. தேரா ஆட்டோல போலாம் என்னோட மீரா. நல்ல சளி பிடிச்சிருக்கிறதுக்கும் இளையராஜா வயசு அப்படி வருது. சளி பிடிச்சா எல்லாரும் பிடிச்சிங்களா? உன்ட்ட உசுறு ஓடுது. என்ன புது தாகம், சரி, அனலாகுதே என் தேகம். என்ன புது தாகம், அனலாகுதே என் தேகம். யாரு சொல்லி தந்து வந்தது, காணா கணா வந்து சென்றது கொள்ளுது. யாரு நடிச்ச படம்? உலக நாயகன். உலக நாயகன் படம். அப்படி சார் சொல்லக்கூடாது. கேஹெச் சாரி சார், கேஹெச் சார் நடிச்ச படம். கேஹெச் சார் நடிச்ச படம். விருமாண்டி. விருமாண்டி. ஆமா, கிணத்துக்குள்ள சாங்குனே அன்னலட்சுமி. கிணத்துக்குள்ள சாங் கிடையாது அது. கிணத்துக்குள்ள சாங் கிடையாது. ஊரை விட்டு ஓடி வரும்போது இந்த பாட்டு. கிணறு ஊருக்குள்ள தானே. அதானே அந்த சாங் தானேங்க. நிமிஷம் சாக்காயிட்டேன், வேற என்ன இருக்கு அப்படின்ட்டு. இந்த ஜன்னலை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு பேரும், அதானே அந்த பாட்டு. என்ன பாட்டு சொல்ல மாட்டேன். ஒன்றை விட கட்டு. இப்ப அடுத்த செக்மெண்ட். அடுத்து இப்ப தெரியுதா? தெரியல. இப்ப தெரியுதா? தெரியல. இப்பவாச்சும் தெரியுதா? ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் வந்து ஒரு அரசு அதிகாரி. ஆனா படத்துல வந்து வேற ஒரு டீமுக்கு வேலை செய்யும். அரசு அதிகாரி வேற ஒரு டீமுக்கு வேலை செய்யுமா? ஆமா, அந்த டீம் கூடவே இருக்கும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் அண்டர் கவர் ஆப்ரேஷனா? அப்படிலாம் கிடையாது. ஒரு அரசு அதிகாரி வேற ஒரு டீம்ல வேலை செய்யும் ஒரு கேரக்டர். கொஞ்சம் ரிஸ்கெல்லாம் கூட எடுக்கும் அதுக்காக. ரெண்டாவது கேரக்டர் லீட் கேரக்டர். ஒரு மனிதாபிமானம் இருக்க, ரொம்ப பொறுப்புள்ள, சுயநலம் இல்லாத ஒரு கேரக்டர். அதிகம் பேசாம ஒரு இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டர். மூணாவது கேரக்டர் வந்து ஒரு அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். அவங்க வாழ்க்கையில் பெரிதும் நினைக்கிறதே அவங்களோட குழந்தைய தான். ஆனால் அந்த குழந்தைக்காக தான் படமே. கதையாக சொல்லிட்டேன் நான். புரியல. அவங்க வாழ்க்கையில் பெருசாக நினைக்கிறது எல்லா அம்மாவுக்கும் அவங்க குழந்தை தானே பெருசு. குழந்தைய காண அந்த குழந்தைக்காக தான் படம். அதை கண்டுபிடிக்கிறது தான். ஹீரோ வந்து ஒரு ஆர்மியில் வேலை செய்கிற ஒரு நபர். ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாரு. ஆர்மியில் இருக்கார். ஆமாங்க. என்னண்ணே வேற குழு சொல்லவா? சரி, இப்போ நீ சொன்னாலும் வரிசையா சொல்லு. சொன்னதால வரிசையா சொல்லவா? ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்னே. அவர் வந்து ஒரு அரசு அதிகாரினே. ஆனா ஒரு குடும்பத்துக்காக வேலை செய்வாங்க. அந்த குடும்பம் ஒரு மிஷனை நோக்கி ஓடிட்டு இருக்கும், அதுக்கு வேலை செய்வாங்க. ஹீரோ சொல்ற விஷயத்தை அதை செய்யும். மாறு வேஷம்லாம் போடும் அந்த கேரக்டர், அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் ஒன்று. இன்னொரு கேரக்டர் லீட் கேரக்டர், ரொம்ப இன்ட்ரோவர்ட் டாக்டர். எக்ஸாக்ட்லி. ஓ, நீ அப்படி வரியா? ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் ஹீரோவோட தம்பி. ஹீரோவோட தம்பி நல்ல பாசமாக தான் இருப்பாப்புல ஹீரோ கூட. ஆனால் திடீர்னு வந்து ஒரு தப்பான வழிக்குள்ள போவாப்புல. அதை வந்து ஹீரோ கண்டுபிடிச்சி அதை திருத்தி கூட்டு வருவாரு. இது வந்து அதுதான் படத்தோட மெயின் கதை கிடையாது. ஓகே, அது ஒரு எலமெண்ட், அது ஒரு செக்மெண்ட்டாக படத்துக்குள்ளே இருக்கும். சரி, இது தம்பி கேரக்டர். அதே மாதிரி தங்கச்சி கேரக்டர் ஒன்று இருக்கு ஹீரோவுக்கு. பயங்கர பாசமான தங்கச்சி, நல்ல பாசமானவங்க. ரொம்ப அண்ணனை விட்டு பிரிய முடியாத ஒரு கேரக்டராக இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆன இடத்துல ஒரு பெரிய பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையையும் போய் ஹீரோ வந்து சரி பண்ணிட்டு வருவார். அது ஹீரோ பழி வாங்கணுன்றதுக்காகத்தான் அந்த அந்த குடும்பத்துலேருந்து இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இவர் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து கொடுமைப்படுத்துவோம், அப்போதான் அவங்க அண்ணனுக்கு வந்து வலிக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. ஓகே. அப்புறம் போய் அது தெரிஞ்சு போய் ஹீரோ போய் சண்டை போட்டு அதை சரி பண்ணிட்டும் வருவாப்புல. ஓகே. யாருக்கு தெரியாம பந்தியில் உட்காந்து சாப்பிட்றாரா? பந்தியில் உட்காந்து சாப்பிடுவாரா? சில்லா தானே. ஆமா. அதுல யாருக்கு தெரியும் கூட்டமா உட்காந்து பந்தியில சாப்பிட்டு இருப்பாரு. அப்படியா? நிவேதா தாமஸ் கல்யாணத்துல கூப்பிடாத அண்ணன் வந்திருக்கானேமா, நீ ஏன்னா நீங்க உட்காந்து ஒரு எமோஷன் சீன் வருமே. நம்மால இவர் இருப்பாருல
எல்லாம் அவன் செயல். ஆர்கே அவர் தானேங்க மாமனாராயே, அவர் பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வருவாங்க. இந்த அளவுக்கு நீங்க படத்தை பாத்துருக்கியா? சரி, ஓகே. என்னங்க நான் யாருன்னு தெரியும்ல? யாரு? அப்படிங்க? ஆமா, நீயுமா? ஆமா, இதுல என்ன இப்ப இருந்தாலும் நாங்க அள்ளி போட்டோம்ல. எனக்கு உடம்பு முடியாம இருந்த இந்த சூழல்ல எனக்கு கண்டுபிடிச்சத இது வந்து ஒரு பெரிய சாதனை நினைக்கிறேன். ஆமா ஆமா. முன்னாடி வைங்க. இப்ப நேத்து அவங்களுக்கு சொன்ன படம் என்ன அப்படின்றத சொல்லிடுவோம். அதுக்கான விடை வந்து இந்த கேரக்டர்ஸ் தான். இப்ப அவங்களுக்கு சொல்ல போற ஒரு படம். அந்த படத்தோட முதல் கேரக்டர். இந்த கேரக்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். படத்துல இந்த கேரக்டரோட முகத்தை காமிக்கவே மாட்டாங்க. குரல் கூட கேட்காது நம்மளுக்கு. அப்படி ஒரு கேரக்டர். அப்படி ஒரு கேரக்டர். அதாவது இந்த கேரக்டர் போன்ல மட்டும் தான் பேசும். ஓகேவா? படம் முழுக்க இந்த கேரக்டர் போன்ல மட்டும் தான் பேசும். அப்படி இருக்கிற மாதிரியே இருக்கிற மாதிரி இங்க ஒருத்தர் பேசுவாங்க. ஹீரோ ஹீரோயின்ட்டையும் அவங்க பேசுவாங்க. ஓகே. அவங்க வாய்ஸும் கேட்காது, அவங்க முகமும் தெரியாது. ஆனா ஒரு சீன்ல நம்மள எமோஷனலா வந்து நம்மள வந்து அந்த சீன்ல அந்த கேரக்டர் வந்து நம்ம இது பண்ணிடும். பாவனே. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். சார், ரெண்டாவது கேரக்டர் படத்துல ரொம்ப 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 முக்கியமான ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்து உறுதுணையா இருக்கிற ஒரு கேரக்டர். ரொம்ப மனிதாபிமானம் உள்ள ஒரு கேரக்டர். இந்த கேரக்டர் சொல்றத இன்னொரு கேரக்டர் கேட்டிருந்ததுன்னா ரொம்ப சுமூகமா இந்த ஹீரோயின் நல்லா வாழ்ந்திருப்பாங்க. ஆனா இவர் சொன்னதான் இன்னொரு கேரக்டர் கேட்கல, அதனால கொஞ்சம் டிசாஸ்டர் ஆகி போச்சு பாவம். அதுமாதிரி படமே ஒரு மாதிரி ட்ராஜடியில் அப்படி ஒரு கேரக்டர். ஓகே. இப்போ மூணாவது கேரக்டர். எப்படி நான் ஃபர்ஸ்ட் ஒரு கேரக்டர் வந்து ஃபோன்லேயே பேசிட்டு இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப அன்பா பேசுவாங்கல்ல. இந்த கேரக்டரும் படம் முழுக்க ஃபோன்லேயே தான் பேசிட்டு இருக்கும். ஆனா இதுக்கு விஷுவல்லாம் இருக்கு. இந்த கேரக்டருக்கு விஷுவல்லாம் இருக்கு. பயங்கர டார்ச்சர் பண்ணும். இன்னும் எதிர்முனையில பேசக்கூடிய நபரை வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்ணும். இந்த கேரக்டரோட சில டைலாக்ஸ் எல்லாம் வந்து இப்போ வரைக்கும் மீம் டெம்ப்ளேட்ல நம்ம பார்த்துருப்போம். அந்த கேரக்டர் வந்து போன்லயும் பேசும், சீன்ஸ் இருக்கு. போன்லயும் பேசும், சீனும் இருக்கு அவங்களுக்கு. ஆனா அதிகமா போன்ல பேசுற மாதிரி தான் வருங்கிறதுனால ஓகே, ரொம்ப ஐகானிக்கான ஒரு கேரக்டரா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோவேன். ரைட். ஸோ நம்ம மெயின் கேரக்டர்ஸ்லாம் சொல்லாம ஒன்று சொல்லியிருக்கோம். இது அவங்களுக்கு ஈஸியாக சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். மா பாண்டியராஜன், சுதர்ஷன் காந்தி. இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணலைனா ஆன்டி இண்டியன், ஷேர் பண்ணலைனா ஆன்டி இண்டியன், கமெண்ட் பண்ணலைனா ஆன்டி இண்டியன், சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ஆன்டி இண்டியன்.